நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பத்துவசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி எங்கள் தங்கம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நடிகை சமந்தாவோட ஆசை. திஸ் கோல்ட் இஸ் பிளட்டி போல்ட் என்ற அதிரடியான டேக் லைனுடன் உருவாகியுள்ள இப்படம் வரும் ஜூன் 19, 2026 அன்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகிறது. நடிகை சமந்தா முதன்மை கதாபாத்திரம் நடித்துள்ள எங்கள் தங்கம் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. பிரபல படைப்பாளரும் தயாரிப்பாளருமான ராஜ் நிடிமோரு உருவாக்கியுள்ள இந்த திரைப்படத்தை திறமையான இயக்குனர் PV நந்தினி ரெட்டி இயக்கியுள்ளார். ட்ரலாலா மூவிங் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை ராஜ் நிடிமோரு, சமந்தா மற்றும் இமாங் ரெட்டி துவூர் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். ஒளிப்பதிவு இயக்குனர் ஓம் பிரகாஷ் பேசும்போது, இந்த படத்தில் பணியாற்றியதற்கு மிக மகிழ்ச்சி. இது எங்களுக்கு மிகவும் ஸ்பெஷலான திரைப்படம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நந்தினி ரெட்டி என்னை தொடர்பு கொண்டு சமந்தாவை மையமாக வைத்து ஒரு புதிய படத்தை எடுக்கப் போவதாக கூறினார். அதை கேட்டவுடன் எனக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. பொதுவாக நந்தினி ரெட்டி என்றாலே அழகான காதல் மற்றும் குடும்ப கதைகள் தான் நினைப்போம். ஆனால் இந்த முறை அவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கிறார். குறிப்பாக சமந்தா இந்த படத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஹார்ட்கோர் ஆக்ஷன் காட்சிகள் நடித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் படப்பிடி முழுவதும் எங்களை ஊக்கப்படுத்தியது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த அந்த எனர்ஜி மற்றும் விறுவிறுப்பு முழு படத்திலும் இருக்கும். ரசிகர்களுக்கு இது ஒரு முழுமையான பொழுதுபோக்கு அனுபவமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி என்றார். அன்றைக்கு கௌதம் பேசும்போது, ஒரு திரைப்படத்தின் மூலம் உங்களை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சியாக விஷயம். அதிலும் எங்கள் தங்கம் போன்ற ஒரு சிறப்பான படத்திற்கு இந்த மேடையில் நிற்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றார். சமீபகாலமாக நான் அதிகமாக படங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த படத்தை ஒவ்வொன்றும் முக்கிய காரணம் இதன் பின்னால் இருந்த மனிதர்கள் தான். தயாரிப்பாளர் இயக்குனரும் ஒரு படத்தில் மிக முக்கியமான தூண்கள். இந்த படத்தில் அந்த 2 பொறுப்புகளையும் ஏற்றிருக்கும் சமந்தா மற்றும் நந்தினி ரெட்டி மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்றார். நடிகை சமந்தா பேசும்போது, சென்னைக்கு வருவது எப்போதுமே எனக்கு வீட்டுக்கு வருவது போன்றது தான். சத்தியம் திரையரங்கு அமைந்துள்ள இந்த பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமானது. கல்லூரி காலத்தில் நான் இங்கேயே வாழ்ந்திருக்கிறேன். இன்று இங்கே நிற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு எப்போதுமே ஒரு வருத்தம் உண்டு. தமிழ் சினிமாவில் நான் இன்னும் அதிகமான படங்களில் நடித்திருக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பேன். அந்த வருத்தம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இன்னும் காலம் இருக்கிறது. நல்ல கதைகளும் நல்ல கதாபாத்திரங்களும் வந்தால் கண்டிப்பாக தமிழ் படங்களில் தொடர்ந்து நடிக்க விரும்புகிறேன். இன்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பல ஆண்டுகளாக என்னை ஆதரித்து வரும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பல வருடங்களாக அதிக தமிழ் படங்கள் செய்யவில்லை, அதிக வெளியீடுகளும் இல்லை. இருந்தாலும் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் குறையவில்லை. அதற்காக நான் என்றும் நன்றி கடப்பட்டவளாக இருக்கிறேன். எங்கள் தங்கம் திரைப்படத்தில் நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராக பணியாற்றியுள்ளேன். ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதும் அதை வெளியிடுவதும் எவ்வளவு கடினமான வேலை என்பது இந்த படம் எனக்கு முழுமையாக உணர்த்தியது. குறிப்பாக படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் சவாலானதாக இருந்தன. ஆனால் அந்த உழைப்பின் பலனாக ஒரு நல்ல படத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்துக்காக உழைத்த முழு குழுவினருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் சார், இந்த சிறிய படத்திற்கு ஒப்புக்கொண்டு பணியாற்றிக்கு நன்றி. உங்கள் ஒளிப்பதிவின் மாயாஜாலம் படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் தெரிகிறது. படத்தை கௌதம் மேம் படத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அற்புதமான நடிப்பிற்கும் நன்றி. செயலில் வரும் எங்கள் காட்சிகளை பார்க்கும் எந்த ஒரு முறையும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரும் ஜூன் 19 எங்கள் தங்கம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. தயாரிப்பாளராகவும் எங்களால் முடிந்த முயற்சியை கொடுத்திருக்கிறோம். இந்த படம் உங்களை பெருமைப்படுத்தும் என்று நம்புகிறேன். தமிழ் திரையுலகம் என் வீடு, அந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்கும் படமாக இது அமைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார். ஒரு வித்தியாசமான கதைகளுடன் குடும்ப உணர்வுள்ள மற்றும் அதிரடி அம்சங்கள் கலந்த ஒரு முழுமையான பொழுதுபோக்கு படமாக படத்தை உருவாக்கியுள்ளோம். ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் ISC மேற்கொண்டுள்ள நிலையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் இசை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கியுள்ளார். திரைக்கதையை ராஜ் நெடிமோரு மற்றும் வசந்த் மாரிங்கண்டி இணைந்து எழுதியுள்ளார். கூடுதல் திரைக்கதையை பிரகாஷ் மொப்புடி கவனித்துள்ளார். படத்தின் நிர்வாக மேற்பார்வை சீதா R மேனன், படத்தொகுப்பை தர்மேந்திரா ககராலா, கலை இயக்கத்தை உல்லாஸ் ஐடூர் மேற்கொண்டுள்ளார். அதிரடி காட்சிகளுக்கு சர்வதேச புகழ்பெற்ற விட்டேகர் மற்றும் ஏஜாஸ் குலாப் ஆகியோர் பணியாற்றியுள்ளார்கள். சமந்தாவின் புதிய தோற்றமும் படத்தின் வித்தியாசமான கான்செப்டும் ரசிகர்களிடையே ஏற்கனவே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எங்கள் தங்கம் திரைப்படம் இந்த கோடையில் முக்கிய வெளியீடாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படம் வரும் ஜூன் 19 உலகெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.